ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இதில் எனக்கு பிடிச்சதை நீ சரியாக தொட்டுட்டீன்னா கண்டிப்பாக நாளைக்கே உனக்கு பிடிச்சத இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைச்சே தீருவேன்னு சொல்லவே. எப்போதுமே எனக்குன்னு நான் எதையும் பெருசாக பிடிச்சி வச்சுக்க மாட்டேன். எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த சாயப்பா என் அன்பு பிள்ளைகளான உங்களுக்கு பிடிச்சதையே எனக்கும் பிடிச்சதாக நினச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எது தேவையோ அதுதான் எனக்கு விருப்பமானது. எனக்கு விருப்பமானதை உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறத விட வேறென்ன சந்தோஷம் எனக்கு இருக்குது? எப்போவுமே உன் வாழ்க்கையில் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் சரியாக செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன் கையை மீறி உன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு நிகழும் சம்பவங்கள் எதையும் நீ உன் கட்டுக்குள்ளே வைக்கணும்னு முயற்சி செய்யாதே. எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீ வாழும்போது இந்த சாயப்பா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேனேன்னு சொல்லவே. உன் சக்தியை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கோபப்படவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டாம். தேவையில்லாமல் நீ கோபப்பட்டினா அப்புறம் நீதானே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை அமைதியை தேர்ந்தெடுத்தினா உன் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். நல்ல சூழ்நிலையில் நீயும் நிம்மதியாக வாழ முடியும். வாழ்க்கை உனக்கு சோதனைகளை கொடுக்கலாம். அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஒருபோதும் சூழ்நிலைக்கு அடிமையாக நீ மாறிடாதே. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து என்னால் சந்தோஷமாக வாழ முடியுன்ற மன உறுதி உனக்குள்ளே இருக்கட்டும் என்று சொல்லவே. நீ என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சரியாக வருமா, உனக்கு நல்லதாக இருக்குமா நான் ஆராய்ச்சி செஞ்சு தான் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஆசையாக என்கிட்ட கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளித்தர இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளாக இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருந்தாலும் உனக்கு எது உகந்ததோ அதை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைன்றதுக்காக அதை ஒரு மறுப்பாக நினைக்காதே. எப்போது எதை உனக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு இந்த சாயப்பா எனக்கு தானே தெரியும். உனக்கான நன்மைகளை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கி உனக்கு மன அமைதியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் முன்னேறணும் நினைக்கக்கூடிய நீ யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. நீ எடுக்கிற ஒவ்வொரு செயலும் நீ செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் எதிர்காலத்தை உருவாக்கும் கருவிங்கிறத நீ ஒருபோதும் மறந்துடாதே என் செல்லமே. எதுக்கும் தயங்காமல் யாருக்கும் பயப்படாமல் உன் செயல்களை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. யாரையும் தனிப்பட்ட முறையில் காக்கவோ அழிக்கவோ நான் தேவையில்லை. எல்லாருமே எனக்கு சமந்தான். எல்லாருமே என் பிள்ளைகள் தான். உனக்கு செய்ய வேண்டிய நல்லதையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க தான் போகிறேன். நீ செய்கிற செயல்களை எல்லாம் அமைதியாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்க இந்த சாயப்பா உன் கர்மாவின் தீவிரத்தை குறைச்சி உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்க செய்கிறேன். உன் செயல்கள் அனைத்திலும் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வை உண்டாக்குவேன். உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பாகவும் இந்த சாயப்பா நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். நீ நேர்மையோடு நடக்கும்போது நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தந்துடுவேன். மற்ற மனிதர்கள் மேலே நீ கண்மூடித்தனமாக அன்பும் நம்பிக்கையும் வச்சு அவங்க என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக அனுசரித்து போகிற. அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு போகிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ உன் கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க சந்தோஷமாக வாழ்கிறத இந்த சாயப்பா என்னால் பொறுக்க முடியாது. என்னை நாடி வந்து வணங்கி வரும் உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டேன். இப்போதே உன் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்க மேலே நீ நம்பிக்கை வச்சா அது உனக்கு தோல்வியை தான் கொடுத்துருக்கு. இனிமேலாவது என் மேலே மட்டும் முழு நம்பிக்கை வச்சு மற்றவர்களை சும்மா ஒப்புக்கு
ஒரு உதாரணமாக மட்டும் எடுத்துக்க பழகு. யார் வாழ்க்கையிலையும் யாரும் உனக்காக முழுசாக எதையும் செஞ்சிட மாட்டாங்கன்ற தெளிவான சிந்தனை உனக்குள்ளே இருக்கட்டும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்திக்க வேண்டாம். இப்போது தத்தளிச்சுக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்க உன் வாழ்க்கையில் உன்னை என் கரம் கொண்டு இறுக்கமாக பிடிச்சி காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போ நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ, எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கிறியோ, அதைவிட அதிகமாக உனக்கு உதவியை செஞ்சு உன் வாழ்க்கை இன்பமயமாக நான் மாற்றி காட்டுவேன் என் செல்லமே. இனி வரும் காலம் முழுவதும் உனக்கு இன்பமான வாழ்க்கை இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறும். உனக்காக அனைத்தையும் மாற்ற போகிறேன். எந்த சூழலிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. உன் மனசுக்குள்ள நீ என்னை உண்மையாகவே ஆகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மற்ற மனிதர்களைப் போல தேவைக்காக மட்டும் நீ என்கிட்ட அன்பு காட்டலை. நீ கேட்டதை நான் உனக்கு செஞ்சு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும், உன் வேண்டுதல்கள் நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என் மேலே வச்சிருக்க அன்பிலும் பக்தியிலும் சிறிதும் குறையவில்லைன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட உன்னுடைய தூய அன்புக்கும் பக்திக்கும் சேர்த்து இந்த சாயப்பா நானே உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நிறைவாக செஞ்சு கொடுக்குறேன். உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக ஆக்கித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ இழந்த அனைத்தும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி என் வழிநடத்துதல் மூலமாக உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்லமே. உனக்கு வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நன்மைக்கே நடக்குது. நீ நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த கற்றுக்கோ. நமக்கு தான் நிறைய வருமானம் வருதுன்னு அதிகமாக ஆடைகளை வாங்குவதோ, அனாவசிய செலவு செய்வதோ, அனாவசியமாக அதையும் இதையும் வாங்க நினைக்கிற ஆசையோ உனக்கு வேண்டாம். உனக்கு மதிப்பை கொடுக்குற, உனக்கு மரியாதையை கொடுக்குற நல்ல விஷயங்களை மட்டும் உன் கூட வாங்கி வச்சுக்கோ. உன் உடம்பை சோற வைக்கிற, உன் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை விட்டுட்டு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் உடல்நலத்தையும் கொடுக்கக்கூடிய உணவை தேர்வு செய்ய பழகு. உன் செலவை குறைப்பதற்காக அல்ல, உன் வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்காக தான் இந்த மாற்றங்களை செய்ய சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் வெளிப்புறம் மாறிட்டா வாழ்க்கை மாறிடாது. உன் பழக்க வழக்கங்கள் உனக்குள்ள மாறினாதான் வாழ்க்கை தானாகவே உயரம் எடுக்கும் என் செல்லமே. இந்த தெளிவை நீ கற்றுக்கிட்டாலே செல்வமும் நிம்மதியும் தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும். எந்த பணமும், எந்த வருமானமும், எந்த வசதியும் உன் வாழ்க்கையை ஆள விட்டுடாதே. நான் உனக்கு கொடுப்பது செல்வம் மட்டுமல்ல, அதை சரியாக வாழ தெரிஞ்ச நல்ல புத்தியையும் தான். நல்ல புத்தியை உனக்கு கொடுத்து என் அருளால் உன்னை நல்லபடியாகவும் நான் வாழ வைக்க போகிறேன். என்னையே நம்பி வாழும் உன்னை இனிமேலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிக்கு உன்னை முன்னேற்றி கொண்டு போக போகிறேன். யார் என்ன சொன்னாலும் அதை சுலபமாக நம்பக்கூடிய அப்பாவி பிள்ளையாக இருக்காதே. எல்லார் மீதும் முழு நம்பிக்கை வச்சு ஏமாந்து நிற்காதே என் செல்லமே. நெருப்பில் கையை வச்சின்னா சில மணி நேரங்களில், சில நாட்களில் அந்த காயம் மாறிடும். ஆனால் அடுத்தவங்க மேலே நம்பிக்கையை வச்சின்னா அந்த நம்பிக்கை தவறும்போது அதன் காயம் உன் மனசுக்குள்ளே சாகும் வரை ஆறாமல் உன்னை கஷ்டப்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன், எப்போதும் என் மேலே முழு நம்பிக்கை வை. உன்னை உண்மையாக காப்பாற்றக்கூடிய மாபெரும் சக்தி உனக்குள்ளே இருக்குன்றதையும் நீ புரிஞ்சு நடந்துக்கோ. உன் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தாலே உன் வாழ்க்கை அழகாக, சிறப்பாக, செழிப்பாக நிச்சயமாக மாறுமே செல்லமே. நீ ஆசைப்படுறதை விட இந்த சாயப்பா உனக்கு சிறப்பான வாழ்க்கையை தான் கொடுக்க போகிறேன். நிச்சயமாக உனக்கு நல்ல நினைவுகளை கொடுத்து நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் உன் எண்ணங்கள் உயர்ந்த எண்ணமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. முயற்சி செய்கிறத ஒருபோதும் நிறுத்தாதே. அவசரப்படாமல் நிதானமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. எந்த வேலையை செஞ்சாலும் உடனே அதுக்கு பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதே. இந்த சாயப்பா உனக்கான உரிய பலனை சரியான நேரத்தில்
நிச்சயமாக கொடுப்பேன்ற நம்பிக்கையோட உன் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய நம்பிக்கையும் நீ செய்யும் செயலும் கண்டிப்பாக உனக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். கண்ணியத்தோடும் அமைதியோடும் நீ அழகான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். எல்லாமே இனி உனக்கு பிடிச்ச விதமாக உன் இஷ்டப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த சாயப்பா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.